உண்மையிலே அடி மனசுல இருந்து முதல்ல அவனுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சந்தோஷம் அடையணும். அதான் என் மனப்பூர்வ வாழ்த்துக்கள். என் படங்களுக்கு அப்பா தயாரிப்பாளர் கேட்ட ஆட்சி தருவாரு, கேட்டதெல்லாம் செஞ்சு வைப்பாரு. ஆனா ரமேஷுக்கு பார்த்தாலே தெரியுது அத்தனையும் கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம், உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. சம்திங்கும் சந்தோஷமும் படம் ஒர்க் பண்ண என்கிட்ட. ஆனா அதுல இருந்து கத்துக்கிட்டதை விட எம் குமரன் சன் ஆஃப் மலேசியா கத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எப்பவும் சொல்லிட்டே இருப்பான் அந்த படத்தை பத்தி. அவருடைய பாதிப்புகள் நிறைய தெரியுது. கண்டிப்பா என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, அந்த மாதிரி படம் சார், நிறைய அந்த மாதிரி எம் குமரன் மாதிரி படம் சொல்லுவாங்க. அந்த குறையை தீர்த்து வைப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், மாஸ், எமோஷன், காமெடி ரொம்ப இயல்பா வரும் ரமேஷ்க்கு. அண்ட் அது நரேன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, மிகப்பெரிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் இந்த இண்டஸ்ட்ரி இழந்திருக்கு ஒரு ஹீரோ கிடைச்சதுனால. இன்ஸ்டியூட்ல என்னுடைய ஒரு 1 இயர் ஜூனியர், ரொம்ப அருமையான கேமராமேன். ராஜீவ் மேனன் சாருடைய ஒரு நல்ல அசிஸ்டன்ட்டு. அவனுடைய ஒர்க்லாம் பார்த்துருக்கேன். இன்ஸ்டியூட் படிக்கும்போது நடிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான் நரேன். எனக்கு அப்போ டவுட், உண்மையிலேயே எதுக்கு இவன் பாதம் மாறுறான்னு சொல்லி டவுட் எனக்கு. ஆனால் என் டவுட் எல்லாம் ரொம்ப தவிடுபடியாக்கி ஒரு மிகச்சிறந்த நடிகனா வந்து இன்னைக்கு உருவாயிருக்கான். என் நண்பன் சொல்லி ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. இமான் அப்பப்போ அவருடைய முத்திரையை அழகா பதிச்சிட்டு இருக்காரு. கடைசியா கச்சேரி ஆரம்பம் அத்தனை பாடலும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கூடி சீக்கிரம் மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்காரு. அந்த வெற்றி இந்த படமா கண்டிப்பா அமையும். அவருக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா கண்டிப்பா வருவாரு. ஆல்ரெடி வந்திருக்காரு, இன்னும் பெரிய இடங்களுக்கு போவாரு. டி கண்ணன் கேமராமேன், என்னுடைய கேமராமேன் சந்தோஷ் சுப்ரமணியம் கேமராமேன், அவருக்கு என்ன மனப்பூர்வ வாழ்த்துக்கள். சுராஜ் கவி, ஜெயம், எம் குமரன் படங்கள், சம்திங் இது எல்லாத்துக்கும் எடிட்டர், என்னுடைய எடிட்டர் சுராஜ் கவி, என்னுடைய இன்ஸ்டியூட் கிளாஸ்மேட்டு. இந்த மாதிரி எல்லாருமே இது சம்பந்தப்பட்ட ஆட்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கான அறிகுறிகள் தெரியுது. என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். தம்பி கோட்டை என் தம்பி இயக்குன படம். என் அண்ணன் தான் சொல்லுவான், இன்விடேஷன்ல கூட அண்ணன் தான் போட்டு கொடுத்தான். எங்க 2 பேருக்கும் ஒரு 10 வருஷம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் பேப்பர்ல சொல்லுவான். அது எனக்கு பெருமை. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அதுக்கு நடுவில் இதுல இவன்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. நன்றிக்கு மிகப்பெரிய உதாரணம். இதை கேட்டா நன்றி கோட்டைன்னு தான் சொல்லணும். இது தம்பி கோட்டை இல்லை. ரொம்ப வருஷம் பழகிட்டா ரொம்ப சீக்கிரம் பிரிஞ்சிருவோம். ஆனா ரொம்ப வருஷம் பழகின ஒரு நண்பன் படம் எடுக்கிற வரைக்கும் வந்திருக்கான். அப்ப இவன் யாரு, ரொம்ப நல்லவன். அதான் மேட். சோ அதான் படமும். எனக்கு கதை தெரியும். ஒரு நரேன் சார் நல்ல நண்பன். அவர் நடிக்கிற படமே நல்ல படமா தான் இருக்கும். ஏன்னா 1000 கதைகள் கேட்டு ஒரு படம் நடிக்கிறாரு. அதனால நம்பி போகலாம், அந்த படம் பெரிய நல்ல படமா இருக்கும். ரெண்டாவது, எனக்கு இயக்குநர்கள்ல KS ரவிக்குமார் சார் ரொம்ப பிடிக்கும். நான் தம்பிக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், அவர் 10 வருஷமா சொல்ற ஒரே வார்த்தை, அந்த இடம் உனக்கு மட்டும்தான். கூடிய சீக்கிரம் இந்த வெற்றி கோட்டையை நம் திரையில் காண்போம். நன்றி. வாய்ப்பு கொடுத்த ரமேஷ்க்கும் தயாரிப்பாளருக்கும் வந்து வாழ்த்து அனைவருக்கும் நன்றி. நரேன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்த்து ஒரு படத்துல தான், மலையாள படத்துல 4 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம், ரொம்ப பெரிய மெகா ஹிட். அந்த டைம்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் அது கேரளால. அதுல காக்கா காக்கால சூர்யா சார் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு காப் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஸ்டைலா, ரொம்ப நான் பார்த்து செம்மையா இருக்காரு இவரு அப்படின்னு பார்த்து ரசிச்சேன். பட் அந்த டைம்ல அருமையெல்லாம் கிடையாது எனக்கு. அதுக்கப்புறம் நான் சென்னை வந்தப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷனு அந்த மாதிரி சின்ன சின்ன ஒகேஷன்ஸ்ல மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவரை பார்த்தது 5ஆவது படத்துக்காக என் வீட்டுக்கு வெளியே ரோட்ல ஓடிட்டே இருப்பாரு. அவர் ஓடிட்டு இருப்பாரு, வீட்டுக்கு வெளியே அவர் ஓடிட்டு இருப்பாரு. பின்னாடி ஸ்டடி கேம்ப் போயிட்டு இருக்கும், அதுக்கு பின்னாடி மிஸ்கின் சார் ஓடிட்டு இருப்பாரு. என்னடா இது, ஒரு மாசத்துல ஒரு 10 நாள் அவர் ரோட்ல நம்ம ரோடு தான் அவருக்கு ஃப்ரீயா கிடைச்சதுன்னு நினைக்கிறேன், பிரச்சனையே இல்லாம அண்ணா நகர்ல. டெய்லி ஓடி யாரு என்ன பண்ற, என்ன டீ ஏதாவது டீ கொடுப்பா அப்படின்னு நிறைய வீட்டுக்கு வருவாரு. ஸோ அந்த டைம்ல நான் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசும்போது நான் கேட்டேன், என்ன இந்த மாதிரி மலையாளத்துல 4 ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பர் ஹிட் ஆச்சேன், நீ ஏன் மலையாள படம் பண்ணல அப்படின்னு, அதுக்கப்புறம் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்போ அவர் இல்லை எனக்கு தமிழ் படம் தான் பண்ணணும், அப்போ சித்திரம் பேசியதான் ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்லா ஹிட் ஆச்சு. அப்போ கேட்டேன் நான் மலையாளங்களும் சைமல்டேனியஸாக பண்ணலாமே அப்படின்னு. இல்லை எனக்கு தமிழ் படம் தான் பண்ணணும், நான் அதுதான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அது ஆக்சுவலாக
ரொம்ப போல்ட் டெசிஷன். ஏன்னா அவர் மேல அவருக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் தான். இல்லைங்க, எனக்கு இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம்னா அங்கே ஈஸியாக ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப பெரிய விஷயம். பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக போயிடலாம். பட் நான் தமிழில் வந்து அது பிரேக் பண்ணி நல்ல படங்கள் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஸோ அதே மாதிரி 5வது படம் ரிலீஸ் ஆகணுன்னு நான் கால் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட. ரொம்ப சூப்பராக இருக்குது, சான்ஸே கிடையாது, எல்லாரும் ரொம்ப ரசிக்கிறாங்க படம் தியேட்டரில் பார்க்கும்போது. இந்த வெற்றி வந்து நீ வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும், இது வந்து அட்வான்டேஜாக எடுத்துட்டு அடுத்த படம் சூப்பராக செலக்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். 2 years கழிச்சு அவர் சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் செலக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக இருக்குன்னு நம்புகிறேன். சத்யம் தேட்டர் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு, இல்லைன்னா இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. அது தெரியல, அவ்வளோ பேர் இருக்காங்க. பார்க்கும் போதே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. ரொம்ப யார் எப்படி நடிப்பா, யார் என்ன பண்ணுவான்னு யோசிக்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. எனக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா என்னோட படம் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்த மாதிரியே இருக்கு. ஏன்னா எங்க கேமராமேன், எங்க எடிட்டர், எல்லா டெக்னீஷியன்ஸும் எங்க டெக்னீஷியன்ஸ், அதே மாதிரி அம்மு ரமேஷ் அவர் வந்து எங்க அண்ணனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ எல்லாருமே, எங்களுடைய கேமராமேன் கண்ணன் சார், உங்களை சொல்லிட்டேன் சார், மறக்கல, அங்கிருந்து முறைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்து சார். வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. ஸோ உண்மையாவே எங்க அப்பா ரைட்டர் மோகன் சார், அவருடைய கம்பெனியில சிறந்த ஆட்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. அந்த சிறந்த ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த சிறந்த ஒரு காம்பினேஷனை உருவாக்கி இருக்காங்க. ரமேஷையும் சேர்த்து தான் சொல்றேன். சந்தோஷமா இருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் மேடையில இருந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த அதாவது அப்பாவை வந்து மதிக்கிறவங்க கௌரவிக்கை சொல்லி ஆகணும். நரேன் வந்து ஒரு நல்ல நண்பர். முதல்ல எப்போ சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடில இருந்தே, ஏன்னா அவர் டிஎஃப்டி படிக்கும் போதே எனக்கு வந்து தெரியும். எங்க அண்ணன் கூட பார்த்துருக்கேன். சும்மாவே சுத்திட்டு இருப்பாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மாவே சுத்திட்டு இருப்பாரு. திடீர்னு எங்க அண்ணன் கூப்பிட்டு நடிக்கிறியா, என்னோட ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி பண்ற நடிக்கிறேன், ஓகே, அது எதுவா இருந்தாலும் சியர்ஃபுல்லா எடுத்துக்கிற ஒரு கேரக்டர். அது வந்து உண்மையாவே பெரிய விஷயம். அது எனக்கு அப்பவே ரொம்ப பிடிச்சது. உங்களை அப்படி பார்க்கும் போது ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்லாம காப்பாத்திட்டு இருக்கு இன்னி வரைக்கும். நிச்சயமா அந்த லக்கு உங்களையும், அந்த ஹார்ட் ஒர்க்கும் சேர்த்து உங்களையும் காப்பாற்றும். நிச்சயமா இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் என் ஆடியோ ஃபங்க்ஷனா நினைச்சு நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ.